ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய பள்ளி சத்துணவு மையங்களில் 64 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் இருக்குது. அதை நேரடி நியமனம் மூலம் நிரப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதியுள்ள பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தான் இந்த பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்காங்க. இந்த நியமிக்கப்படும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்திற்கு மாதம் தொகுப்பூதியம் 3000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் 3000லேருந்து 9000 வரைக்கும் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு இன சுழற்சி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான சதவீதம் எவ்வளோ, இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செய்து என்னென்ன சான்றுகள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா, உங்களுடைய பள்ளி மாற்றுச் சான்றிதழ், எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சான்று போன்ற நகல்களை இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் அதுக்கான சான்றிதழ் இணைச்சு அனுப்பணும். இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா, ஜனவரி 9 மாலை 5:45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சிடணும். எந்தெந்த மையத்தில் எத்தனை பணியிடங்கள் இருக்குது அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த 64க்கும் கீழே எத்தனை வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு தகுதியும் விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பை தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள்.